குட் ஈவினிங் எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சில்வர் காயினை கோல்டு காயினாக சேஞ்ச் பண்ணுறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஓ ஓப்பன் த ஃபைல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோட்டோஷாப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எத்தனாவது பார்த்தீங்கன்னா 16. நான் கோல்டு காயினாக சேஞ்ச் பண்ண வேண்டிய இந்த சில்வர் காயின் இமேஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆல்ட் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. 4 சைடும் ஈவனாக உங்களுக்கு ரீசைஸ் ஆகும். லேயர் பேனல் ஷார்ட்கட் கீ F7. தென் கோ டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர், சூஸ் கர்வ்ஸ். நான் கர்வ்ஸுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கர்வ்ஸ் பேனலில் இருக்கிற ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெட், க்ரீன், ப்ளூ நமக்கு கொடுத்துருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ரெட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெட்டோட வேல்யூவை மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் க்ரீனை சூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்லேருந்து அதோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட நமக்கு கோல்டு கலராக சேஞ்ச் ஆகிறது தெரியுது. அகெயின் திரும்பவும் ட்ராப் டவுன் மெனுவில் போயிட்டு நீங்கள் ப்ளூவை சூஸ் பண்ணி அதோட வேல்யூவை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக உங்களுக்கு கோல்டு கலர் வேணும் அப்படின்னா திரும்பவும் ட்ராப் டவுன் மெனுவில் போயிட்டு நீங்கள் ரெட், க்ரீன், ப்ளூ வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ரெட்டில் போய்ட்டு நமக்கு தகுந்த அளவுக்கு திரும்பவும் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான கோல்டன் கலர் நமக்கு கிடச்சிருச்சு. வித்தின் 1 செகண்டில் கர்வ் பேனலில் யூஸ் பண்ணி எப்படி சில்வர் காயினை கோல்டு காயினாக சேஞ்ச் பண்ணுறது பற்றி பார்த்தோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.